அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அருண் மீண்டும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, காங்கிரஸ் கட்சியின் செயல்பாடுகள் தமிழ்நாட்டுல எப்படி இருக்கு? அவங்களோட ஸ்ட்ராட்டஜி, அவங்களோட இதுதான் என்ன, ரோட் மேப் தான் என்னன்றதான் பார்க்க போறோம். லெட்ஸ் கோ இன்டு த வீடியோ. இப்போ பார்த்தீங்கன்னா, சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 20 நாளுக்கு மேல ஆயிடுச்சு. 4ஆம் தேதி நமக்கு ரிசல்ட் வந்தது. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா, வெவ்வேறு பொலிட்டிக்கல் அலைன்மென்ட் நடந்துட்டு இருக்கு நம்மளோட மாநிலத்துல. ஸோ அதுல தாவேகா தனிப்பெருங்கட்சியா இப்ப ஆட்சி அமைச்சுட்டாங்க. ஆட்சி பாத்தீங்கன்னா ஒரு கூட்டணி அமைச்சரவையா இருக்கு. தாவேகா விஜய் அவர்களின் தலைமையின் கீழ் மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் தலைமையில தாவேகா இருக்கு. காங்கிரஸ் கட்சிக்கு 2 அமைச்சரவை இடங்கள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் அண்ணன் வன்னியரசு அவர்கள் சமூக நலத்துறை அமைச்சராக பதவி வகிக்கிறார். பிறகு இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியில் திரு ஷாஜகான் அவர்கள் மைனாரிட்டி அஃபேர்ஸ் மினிஸ்டராக இருக்கார். அதாவது சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சராக அவர் பொறுப்பு வகிக்கிறார். அப்புறம் பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கட்சி இரண்டும் வெளியில இருந்து ஆதரவு தெரிவிச்சுட்டு அந்த கவர்மெண்டோட என்ஜின் அப்படிதான் ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்குது. இப்போ இதுல நம்ம குறிப்பிட்டு பார்க்கணும்னா காங்கிரஸ் கட்சியோட ரோல் என்ன, அவங்களோட செயல்பாடுகள் என்னன்றத இந்த 20 நாள்ல நம்ம கொஞ்சம் ஒரு அனாலிசிஸ் மாதிரி பண்ணலான்றதான் இந்த காணொலியோட சாராம்சம். நம்ம சொன்ன மாதிரி ஓகே. இப்போ ஏறத்தாழ 60 ஆண்டுகள் கழித்து காங்கிரஸ்க்கு ஒரு ஒரு மந்திரி சபையில ஒரு இடங்கள் வழங்கப்படுகின்றன நமது முதலமைச்சரால். ஓகே, இது எப்போ நம்ம கடைசியா எப்போ அவங்க கவர்மெண்ட்ல பங்கு வச்சிருக்காங்கன்னு பார்க்கணும்னா, நம்ம பக்தவச்சலம் அவர்களின் ஆட்சி காலத்துல தான் நம்ம சுட்டிக்காட்ட விரும்பணும். ஏன்னா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சிக்கு எந்த ஒரு அரசாங்க ரெப்ரசன்டேஷனுமே இல்ல தமிழ்நாட்டை பொறுத்தவரையும். ஓகே, இது அந்த கட்சியினருக்கு ஒரு உற்சாகமூட்டும் ஒரு செயலா இருக்கலாம். அதை நாம் யாரும் மறக்க முடியாது. ஆனா அவங்களோட செயல்பாடுகள் எப்படி இருக்குன்றத கொஞ்சம் நம்ம அதாவது கொஞ்சம் நாமன்றதை விட காங்கிரஸ் கட்சியினர் சுய பரிசோதனை செஞ்சுக்கணுங்கிறத நம்மளோட அன்பான வேண்டுகோளா நம்ம வைக்கலாம். ஏன் அதை சொல்றேன்னா, காங்கிரஸ் கட்சியோட ஒன் ஆஃப் த லீடிங் தலைவர்கள் நினைவு தினத்துல தான் அந்த ரெகக்னிஷன் காங்கிரஸ் கட்சி கிடைச்சது. அதாவது ராஜீவ் காந்தி அவர்கள் மறைந்த முன்னாள் பிரதமர், அவரது நினைவு தினம் என்னைக்குன்னா 21 மே 1991ஆம் ஆண்டு. அன்னைக்குதான் அமைச்சரவை விரிவாக்கம் நடக்குது. தாவேகாவோட அரசின் தலைமையின் கீழ் காங்கிரசுக்கு 2 அமைச்சர்கள் ஒதுக்கப்படுகின்றனர். அது வழங்கப்படுகிறது. 2 அமைச்சர் பதவிகள் வழங்கப்படுகிறது. ஓகே, இப்ப உண்மையான காங்கிரஸ்காரனா அவன் என்ன பண்ணிருக்கணும், அவங்க என்ன செஞ்சிருக்கணும்? ஓகே, என்ன அவங்க செஞ்சிருக்கணும்னா, என்ன எதிர்பார்ப்பு ஒரு சராசரி மனிதனிடம் இருந்துன்னா, அவங்க தலைவரோட நினைவு தினம். சோ அதுல போயிட்டு அவரோட இது இருக்குது, மணிமண்டபம் இருக்கு ஸ்ரீபெரும்புதூரில. சென்னைக்கு அருகில் ஸ்ரீபெரும்புதூரில இது இருக்கு, அவரோட மணிமண்டபம் இருக்கு. அதுல போய் ஒரு அஞ்சலி செலுத்தி இது பண்ணிருக்கலாம். அவங்க ஒரு அஞ்சலி செலுத்தி அது ஒரு மந்திரி சபையில நாங்க இடம் பிடிச்சிருக்கோம்ன்ற ஒரு காணிக்கையா அவங்க செலுத்திருக்கலாம். இல்லைன்னா ஒரு சின்னதா ஒரு இரங்கல் கூட்டம் மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி அவரோட கனவு இருந்துச்சு. ஏன்னா ராஜீவ் அவர்களே 89ஆம் ஆண்டு தேர்தலில் ட்ரை பண்ணாரு தமிழ்நாட்டுல திரும்ப காங்கிரஸ் ரிவைவ் பண்ணணும்ன்றதுக்கு. சோ அந்த ஒரு இதை அவரு செஞ்சிருக்கலாம், அவங்க செஞ்சிருக்கலாம். அதெல்லாம் பண்ணாம அவரது நினைவு தினமான அன்று துக்கம் மற்றும் ஒரு நன்றி நெறிதலை விடுத்து கேக்கு வெட்டி பட்டாசு வெடிச்சோம், இந்த இந்த வெற்றியை நாங்க கொண்டாடுறோம்னு சொல்லிட்டு செய்வது எந்த வகையில நியாயம்? இத காங்கிரஸோட அகில இந்திய தலைமை ரசிக்குதா? ஏன்னா அகில இந்திய தலைமையில அவரோட மனைவி திருமதி சோனியா காந்தி அவர்களும் மகன் திரு ராகுல் காந்தி அவர்களும் தான் இருக்காங்க அதோட ஹெல்ம்ல. அதாவது அதோட தலைமையில இருக்கிறது அவரது மகனும் அவரது மனைவி. அவங்க இருவர் தான் அந்த பதவிகளை வகிக்கிறாங்க. அப்கோர்ஸ் அவரோட டாக்டர் பிரியங்கா வாட்ரா அவர்களும் இருக்கிறார் காங்கிரஸ் கட்சியில, அவங்க ப்ராமினன்ட் எம்பி
பிளஸ் அவங்களும் ஒரு தலைமை வந்து அடுத்த கட்டத்துல தான் அவங்களும் இருக்காங்க. ஸோ அகில இந்திய காங்கிரஸ் தலைமை இதை ரசிக்குதா? உங்க கமெண்ட்ல நீங்க வந்து இதை பத்தி நீங்க உங்க கருத்துக்களை நீங்க பதிவு செய்யலாம். மற்றொரு காரியம், காங்கிரஸ் கட்சிக்கு இன்னொரு இது பி ட்ரையல் என்பது காங்கிரஸ் இயக்கத்துக்கு வந்து புதிதல்ல. எப்படி நான் சொல்றேன்னா 2004 முதற்கொண்டு 2026 வரை வந்து அவங்க வந்து 2 ஆண்டுகள் நீங்களா, அதாவது 14 மற்றும் 16ஆம் ஆண்டு வரை நீங்களா, கிட்டத்தட்ட 18 ஆண்டுகள் அவங்க வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தோட அவங்க பயணிச்சிருக்காங்க. ஓகே. ஸோ 18 ஆண்டுகள் நீங்க ஒரு கூட்டணியோட நீங்க பயணிச்சுட்டு, அந்த கூட்டணியின் மூலமா ஏகப்பட்ட பலன்களை அவங்க அனுபவிச்சாங்க. ஐக்கிய முற்போக்கு கூட்டணி பீரியட்ல திமுக ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு சென்டர்ல. நம்மளால அத தெளிவா பார்க்க முடிஞ்சது. அவங்க வந்து நெறைய சப்போர்ட், நெறைய கொள்கை ரீதியான அடிப்படையில வந்து காங்கிரஸ் கட்சிக்கு அவங்க ஆதரவு குடுத்து ஒரு ஒரு முதுகெலும்பை போன்று திமுக செயல்பட்டது. அதெல்லாம் மறந்துட்டு ஜஸ்ட் தேர்தல்ல வெற்றி அடைஞ்ச உடனே மந்திரி பதவிகளுக்கு ஆசைப்பட்டு டைரக்ட்டா அவங்க வந்து தாவேக்கால போய் அவங்க இணைஞ்சுட்டாங்க. அந்த மந்திரி சபையில இடம் வேணும்னு சொல்லி தாவேக்காக்கு அவங்க ஆதரவும் தெரிவிச்சுட்டாங்க. எந்த ஒரு இதுவும் இல்லாம. அதாவது திமுக தோழர்களோட உழைப்பு இருக்கு. அந்த 28 தொகுதிகள் வந்து காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டது சட்டமன்ற தொகுதிகள். அந்த 28 தொகுதிகள ஒதுக்குன கையோட போய் அவங்க போய் அங்க ஜாயின் ஆயிட்டாங்க. ஜெயிச்ச ஒரு 5 இடங்கள வச்சுக்கிட்டு. இப்போ திமுக தோழர்கள் இல்லன்னா, அந்த 5 இடங்கள காங்கிரஸால வென்றிருக்க முடியுமான்றத நீங்க உங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்தது, இது வந்து ஒன்றும் புதிதல்ல. அதாவது ஏராளமான எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. இந்த ரீசென்ட் பாஸ்ட் அஸ் வெல் அஸ் சரித்திரத்திலயும் எக்ஸாம்பிள் இருக்கு. ஒரு குறியீடு என்ன சொல்லணும்னா, 1971ஆம் ஆண்டு திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சி கூட்டணியில இருந்துச்சு. இந்திரா காந்தி அவர்களின் மத்திய தலைமையிலும், கலைஞர் அவர்களின் மாநில தலைமையிலும் அவங்க கூட்டணி இருந்துச்சு. அந்த கூட்டணி மாபெரும் வெற்றியும் பெற்றுச்சுன்றத நம்மளால பார்க்க முடியுது. அவங்க வெற்றி பெற்று ஒரு 2, 3 ஆண்டுகள்ல வந்து எமர்ஜென்சி அறிவிச்சு அந்த கவர்மெண்ட்ட வந்து அவங்க டிஸ்மிஸ் செய்றாங்க. இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள். அன்றைய பாரத பிரதமராக இருந்த ப அன்னை இந்திரா அவர்கள். ஸோ அது ஒன்று. மற்றும் இந்த இண்டி கூட்டணி என்று அவங்க போன பாராளுமன்ற தேர்தல்ல அவங்க அறிவிச்சு, எந்த ஒரு கூட்டணியுமே இப்ப நீடிக்கல. பீகார்ல இவரோட பிரச்சனை, தேஜஸ்வி அவர்களோட பிரச்சனை. யுபில சமாஜ்வாதி கட்சியோட பிரச்சனை. மேற்கு வங்காளத்துல திரிணாமுல் வந்து என்னைக்குமே வந்து காங்கிரஸ வந்து ஒரு ஈக்குவல் பார்ட்னரா மாநில அரசியல்ல அவங்க ரெகக்னைஸ் பண்ணதே கிடையாது. இது போன்ற ஏராள பிரச்சனை. அதுல வந்து கொஞ்சமாவது ஒழுங்கான ஒரு கூட்டணி அமைப்பு இருந்தது வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தோட தான் இருந்துச்சு. ஸ்டாலின் அவர்கள் தலைமையில. இப்ப அதுவுமே வந்து இப்ப முடிந்தத நம்ம பார்க்க முடியுது. அதாவது இதுல வந்து இது என்னன்னா, ஒரு டேக் அவே என்னன்னா, இந்த காங்கிரஸ் கட்சியோட செயல்பாடுகள் எஸ்பெஷலி தமிழ்நாட்ட பொறுத்தவரையும், அதாவது காங்கிரஸ் என்பது ஒரு தேசிய பேரியக்கம். சுதந்திரத்துக்காக பாடுபட்டு பல முன்னணி தலைவர்களை கொண்ட ஒரு இயக்கம். நமது காமராஜர் போன்றவர்கள், நமது கக்கன் போன்றவர்கள், இன்னும் ஏராளம். அ ப பல தலைவர்களை தமிழகத்திலும் மற்றும் தேசிய அளவிலும் கொண்ட கட்சி. இவ்வாறு ஒரு தனது தலைவரின் நினைவு நாள் அன்று இந்த மாரி ஒரு கேக் வெட்டி, லட்டு சாப்பிட்டு, பட்டாசு வெடிச்சு ஒரு 2 மந்திரி பதவிகளுக்காக ஒரு செயலை செய்யும் என்றால், அது என்ன விளைவுகளை தேசிய அரங்கில் அதற்கு கொண்டு வர வேண்டிய என்ன செய்தி என்பதை மக்களின் பார்வைக்கு நான் விடுகிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் உங்களை நான் சந்திக்கிறேன் அடுத்த காணொளியுடன். நன்றி, வணக்கம்.